மற்ற ஸ்டேட்லாம் இருக்கிறத விட தமிழ்நாட்டுல மட்டும் அரசியல் ஒரு படி மேல சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கு காரணம் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுதான். எம்ஜிஆர்ல தொடங்கி தளபதி விஜய் வரைக்கும் அரசியலுக்கு வந்த தமிழ் நடிகர்களோட நிலைமை என்னாச்சுங்கிற சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறது அரசியலுக்கு வந்த முதல் சினிமா நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன். சினிமால புகழ்பெற்ற பெரிய நடிகரா எம்ஜிஆர் இருந்த டைம் அது. காந்தியடிகளோட கொள்கைகளை தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்த எம்ஜிஆர் அவரை அப்போ காங்கிரஸ் கட்சியில இணைச்சுக்கிட்டாரு. 1950 எம்ஜிஆர் நடிச்ச மருதநாட்டு இளவரசி, மந்திரகுமாரி படங்களுக்கு கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதியிருந்தாரு. இந்த 2 படமுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. கலைஞரும் எம்ஜிஆரும் நெருங்கிய நண்பர்களா ஆனாங்க. எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞர் பங்கேற்ற மாநாடுகள்ல தோன்றி மேடைகள்ல பேச ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் தன்னோட படங்கள்லயும் நிறைய ஏழைகளுக்கு ஆதரவாளராகவும் அநியாயங்களை தட்டி கேட்கிற கதாநாயகனாகவும் நடிக்க மக்கள் மத்தியில அவருக்கு பெரிய அன்பும் ஆதரவும் கிடைச்சது. 1952 காங்கிரஸ்ல இருந்து விலகி டிஎம்கேல ஜாயின் பண்ணாரு எம்ஜிஆர். காமராஜர் என்னோட வழிகாட்டியா இருந்தாலும் அண்ணாதான் என் தலைவன் மேடைகள்ல பேசினாரு. எம்ஜிஆர் பார்க்கவும் அவர் பேச்ச கேட்கவுமே ஆயிரமா மக்கள் குவிஞ்சாங்க. 1958 பிரதமர் நேரு தமிழ்நாடு வந்தப்போ அவரோட வருகையை எதிர்த்து முக்கிய தலைவர்கள் கருப்பு கொடி காட்டினாங்க. அந்த சமயத்துல எம்ஜிஆர் ஷூட்டிங்ல தான் இருந்தாரு. ஆனா கருப்பு கொடி காட்டினவங்களோட சேர்த்து எம்ஜிஆரையும் அரெஸ்ட் பண்ணிச்சு மத்தியில இருந்து காங்கிரஸ் அரசு. எம்ஜிஆரோட வாழ்க்கையில ஒரே ஒரு டைம் ஜெயிலுக்கு போனது அப்போதான். இந்த அரெஸ்ட் எம்ஜிஆருக்கு காங்கிரஸ் மேல பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு. அதுக்கு அடுத்த வருஷமே சென்னை மாநகராட்சி தேர்தலில் தெருவா போய் டிஎம்கேக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ்க்கு எதிராகவும் பிரச்சாரம் பண்ணாரு. 100 இடங்கள்ல 45 இடத்துல டிஎம்கே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. நடிகர் சங்க தேர்தலையும் எம்ஜிஆர் வெற்றி அடைஞ்சு நல்ல தலைவரா இருந்ததோடு இல்லாம தேடி வந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து உதவி பண்ணாரு எம்ஜிஆர். 1961 முன்ன விட அதிகமா அரசியல் கருத்துக்களை சினிமால பேச ஆரம்பிச்சாரு. இதனால எம்ஜிஆர் ரசிகர்கள் திரையில அவரை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கான தலைவனாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் மத்தியில எம்ஜிஆரோட புகழ் ஓங்குச்சு. இது திமுகக்குள்ள இருந்து சில அமைச்சர்களுக்கு எரிச்சலும் உண்டாக்குச்சு. 1962 எம்ஜிஆரோட முதல் மனைவி சந்தான தேவி படுத்த படுக்கையா உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அவங்களை பார்க்க கூட போக நேரம் இல்லாம எம்ஜிஆர் டிஎம்கேவுக்காக தெருவா போய் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுகவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஈட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 1967 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா பரங்கிமலை தொகுதியில எம்ஜிஆர் டிஎம்கேல நின்னாரு. தன்னோட தொகுதி மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா போய் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு எம்ஜிஆர். அந்த சமயத்துலதான் ஒரு கூட்டத்துல எம்ஆர் ராதா எம்ஜிஆர் சுட குண்டு எம்ஜிஆரோட தொண்டையில பாஞ்சது. ஹாஸ்பிட்டல்ல எம்ஜிஆர் கழுத்துல கட்டுப்போட்டபடி வணக்கம் சொல்ற இந்த புகைப்படம் நியூஸ் பேப்பர் மூலமா தமிழ்நாடு ஃபுல்லா பரவுச்சு. இந்த அனுதாபத்திலேயே அந்த தேர்தல்ல டிஎம்கேக்கு எக்கச்சக்கமான ஓட்டு கிடைச்சது. தமிழ்நாட்டுல முதல் முறையா காங்கிரஸோ அதோட கூட்டணியோ இல்லாத ஒரு புது கட்சியா டிஎம்கே மிகப்பெரிய வெற்றி பெற்று அண்ணா சிஎம் ஆனாரு. ஆனா அதுக்கப்புறம் 1.5 வருஷத்திலேயே கேன்சரால பாதிக்கப்பட்டு அண்ணா இறந்துட்டாரு. கலைஞர் டிஎம்கேல தலைவராகவும் எம்ஜிஆர் பொருளாளராகவும் ஆனாங்க. அண்ணா இருந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடுல 1971 ரீ எலெக்ஷன் வந்துச்சு. கலைஞரோட சேர்த்து எம்ஜிஆர் எல்லா மேடைகள்லயும் பேசினாரு. எம்ஜிஆருக்கு கூடின மொத்த கூட்டமும் ஓட்டா மாறி மறுபடியும் டிஎம்கேக்கு பெரிய வெற்றி. 209 தொகுதியில டிஎம்கே ஜெயிச்சது. கலைஞர் சிஎம் ஆனாரு. அந்த டைம்ல எம்ஜிஆர் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கலைஞர் கிட்ட கேட்க நடிகர் எப்படி அமைச்சராக முடியும்னு சொல்லி கலைஞர் மறுக்க, இதனால எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. திமுக பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் திமுக அமைச்சர்களோட கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க சொல்ல திமுக இருந்த எல்லாரும் எம்ஜிஆர் மேல சம கடுப்பானாங்க. கலைஞர் எம்ஜிஆர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து 1972 கட்சியிலிருந்து எம்ஜிஆர் நீக்கினாரு. மொத்த தமிழ்நாடு எம்ஜிஆர் பக்கம் இருந்துச்சு. அடுத்த 2 நாள்ல ஏடிஎம்கேன்னு புது கட்சி ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பாடுபடும். அத்தை அரசு அமையவும், அமைகின்ற அரசு தூய்மையான அரசாக அமையவும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஆசையும் கிடைக்க வேண்டும் என்று கைகூப்பி உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எம்ஜிஆருக்கு ஆதரவா தமிழ்நாடு ஃபுல்லா மாணவர் படை உருவாச்சு. திமுகவுக்கு எதிராக அவங்க போராடவும் ஆரம்பிச்சாங்க. போராட்டம் நடந்த இடங்கள்ல திமுக தடியடி நடத்துச்சு. திமுக மேல இருந்த எதிர்ப்பலை தமிழ்நாடு ஃபுல்லா பரவச்சு. மக்கள் கலைஞர் வில்லன் நம்பியாரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏடிஎம்கே காங்கிரஸோட பி டீம். மலையாளி எம்ஜிஆர் எப்படி நாடாள முடியும்னு வெறுப்பு பிரச்சாரத்தை துவங்கினாரு கலைஞர். சினிமா மூலமா தான் எம்ஜிஆருக்கு இவ்வளவு பெரிய புகழ் கிடைச்சிருக்குது. அதனால நம்மளும் எம்ஜிஆர் மாதிரியே ஒருத்தரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கலைஞர் தன்னோட மகன் மூகா முத்துவை சினிமா நடிகரா அறிமுகப்படுத்தினாரு. கிட்டத்தட்ட மூகா முத்துவை எம்ஜிஆரோட ஒரு டூப்பாவே உருவாக்கி இருந்தாரு கலைஞர். அந்த படத்துக்கு திரைக்கதை வசனமும் கலைஞர் எழுதியிருந்தாரு. ஆனா என்னதான் எம்ஜிஆர் மாதிரி இருந்தாலும் யாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது. இது மக்களும் உணர்ந்திருந்ததால மூகா முத்துவோட சினிமா கெரியர் குறுகிய காலத்திலேயே முடிஞ்சிடுச்சு. ஏழையின் சிரிப்பில் இறைவன்
இருப்பதை சொன்னான் தலைவன். இந்த சமயத்துல திமுக அமைச்சர்களோட ஊழல் பட்டியலை ரெடி பண்ணி அது குடியரசுத் தலைவர் கிட்ட கொடுத்து பரபரப்பு கிளப்பினாரு எம்ஜிஆர். ஏடிஎம்கே நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆச்சு. கட்சி ஆரம்பிச்ச 2 மாசத்துல கலைஞரை கலங்கடிச்சாரு எம்ஜிஆர். அப்போ வந்து இடைத்தேர்தல்கள்ல ஏடிஎம்கே முதல் இடத்தையும் காங்கிரஸ் 2வது இடத்தையும் டிஎம்கே 3வது இடத்தையும் பிடிச்சது. எம்ஜிஆர் மலையாளிங்கிறதால மலையாள சினிமா ஓடின தியேட்டர்கள் அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு. மலையாளிகளோட கடைகளும் தமிழ்நாடு ஃபுல்லா உடைக்கப்பட்டுச்சு. இந்த சமயத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் தமிழ்நாட்டுல நடந்துச்சு. எம்ஜிஆர் கொடுத்த ஊழல் பட்டியல் தூசி தட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டு தமிழ்நாட்டுல டிஎம்கே ஆட்சியே கலைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல பிரசிடென்ட் ஆட்சி வந்துச்சு. அதே 1977 வருஷத்துல பிஎம் எலெக்ஷன் வந்துச்சு. தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே 18 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 14 இடத்துலயும் டிஎம்கே வெறும் ஒரே ஒரு இடத்துலயும் வெற்றி பெற்றுச்சு. அதே வருஷம் ஜூன் மாசம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. எம்ஜிஆர் ஏடிஎம்கே மூலமா முதல் முறையா சிஎம் கேண்டிடேட்டுக்கு போட்டி போட்டாரு. ஏடிஎம்கே 143 இடத்துலயும் டிஎம்கே வெறும் 48 தொகுதியிலும் வின் பண்ணி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாரு கலைஞர். விடிஞ்சா பதவியேற்பு விழா, ராத்திரி கூட பட ஷூட்டிங் பாதிக்க கூடாதுன்னு நைட் ஃபுல்லா மீனவ நண்பன் படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டு காலையில முதலமைச்சரா பதவியேற்றாரு எம்ஜிஆர். எந்த நடிகனா அமைச்சராக கூடாதுன்னு டிஎம்கேல இருக்கும்போது கலைஞர் சொன்னாரோ அவர் முன்னாடியே முதலமைச்சரா பதவியேற்றாரு எம்ஜிஆர். ஜூன் 30 மொத்த தமிழ்நாடும் இதை கொண்டாடுச்சு. ஆனா எம்ஜிஆர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 3 வருஷத்துல நிறைய புகார்களை அவங்க ஆட்சி மேல அடுக்கி ஆட்சியவே கலைய வச்சாரு கலைஞர். 1980 மறுபடியும் ரீஎலெக்ஷன் வந்துச்சு. இந்த வாட்டி 162 இடங்கள்ல ஏடிஎம்கே வெற்றி பெற்று மறுபடியும் சிஎம் ஆனாரு எம்ஜிஆர். அதுக்கப்புறம் அந்த பீரியட் முடிஞ்சு 1984 அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ எம்ஜிஆருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி பிரச்சாரத்துக்கு போக முடியாம போச்சு. ஆனா அந்த எலெக்ஷன்ல வரலாறு காணாத வெற்றியா 194 இடங்கள்ல ஏடிஎம்கேவும் வெறும் 35 இடங்கள்ல டிஎம்கேவும் ஜெயிச்சது. இதுக்கு முக்கிய காரணம் அந்த இடைப்பட்ட காலங்கள்ல எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்கள் மக்கள் கிட்ட நல்லாவே போய் சேர்ந்துச்சு. அதுக்கு பின்னாடி 1987 எம்ஜிஆர் இறந்தாரு. 1977 அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் இறக்குற வரைக்கும் அவர் மட்டும்தான் சிஎம். தமிழ்நாடு மக்கள் அவரை சிஎம்மா மட்டும் தான் பார்க்க விரும்பினாங்க. இப்படி எம்ஜிஆரோட அரசியல் பயணம் முழுக்க ஒரு வெற்றி பயணமாவே அமைஞ்சது. அரசியலுக்கு வந்த சினிமா நடிகர்கள்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவாஜி கணேசன். இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. எம்ஜிஆர் அரசியல் பயணத்தை தொடங்கின ஒரு 2 வருஷத்திலேயே 1952 டிஎம்கேவோட ஆதரவாளரானாரு சிவாஜி. அப்போ அண்ணா திமுக தலைவரா இருந்தாரு. 4 வருஷம் டிஎம்கேல பயணிச்ச சிவாஜிக்கு கட்சிக்குள்ள சின்ன மனக்கசப்பு ஆகி 1956 விலகி 1961 காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. 1962 மக்களவை தேர்தலுக்கு சிவாஜி காங்கிரஸ்க்காக தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணாரு. 40க்கு 31 தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சது. திமுக நின்ன முதல் மக்களவை தேர்தல் அது. 7 சீட்ல மட்டும் தான் திமுக ஜெயிச்சாங்க. காங்கிரஸோட வெற்றிக்கு சிவாஜி பிரச்சாரம் பெருசா உதவுச்சு. அதுக்கடுத்து வந்து 1967 எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்க காங்கிரஸ் தோத்துச்சு. இந்தியா முழுக்க காங்கிரஸ் மேல ஒரு பெரிய எதிர்ப்பலையே வீசுச்சு. ஆனா கொள்கையில இருந்து மாறாம காமராஜர் மேல இருந்த பற்று காரணமா சிவாஜி காங்கிரஸ்லயே இருந்தாரு. 1975 காமராஜர் இறந்தப்போ தலைவர் பொறுப்பு சிவாஜிக்கு தான் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா வேற யாருக்கும் அந்த பதவி போக சிவாஜி ஆதரவாளர்கள் கொதிச்சு போனாங்க. ஆனா அப்பவும் சிவாஜி காங்கிரஸ்லயே தான் இருந்தாரு. ஒருவேளை சிவாஜி அந்த சமயத்துல தலைவர் ஆயிருந்தா எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர்னு இருந்த தமிழ்நாடு அரசியல் களம் எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர் வெர்சஸ் சிவாஜி கணேசன் மாறி இருக்கும். அந்த சமயத்துல சிவாஜி தொடர்ந்து நடிச்ச நிறைய சரித்திர படங்கள் அவரை நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம், நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். 1977 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க. தமிழ்நாட்டுல அப்போதைக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்த எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நிறைய மேடைகள்ல பிரச்சாரத்துக்கு போனாங்க. நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் அந்த தேர்தலில் தோத்தாலும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. இதுக்கு முக்கிய காரணம் சிவாஜியா இருந்ததால 1982 அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைச்சது. 1987 எம்ஜிஆர் டெத்துக்கு அப்புறமா ஏடிஎம்கே 2ஆ பிரிஞ்சது. ஒன்னு ஜெயலலிதா தலைமையில, இன்னொன்னு எம்ஜிஆர் மனைவி ஜானகி தலைமையில. காங்கிரஸ் ஜெயலலிதா பக்கம் நிக்க அது பிடிக்காம சிவாஜி காங்கிரஸ்ல இருந்து வெளியேறினாரு. தமிழக முன்னேற்ற முன்னணின்னு புது கட்சி தொடங்கினாரு சிவாஜி. ஆனா வெறும் 2 தொகுதியில மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சது. 1989 பிபி சிங்கோட ஜனதா தளம் கட்சியில தலைவராகி அந்த வருஷம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட கூட்டணி போட்டாரு சிவாஜி. ஆனா எதிரணியில இருந்து ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி 38 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. சொந்த தொகுதியிலேயே தோத்து போனாரு சிவாஜி. இதோட நமக்கு அரசியல் வேணான்னு கம்ப்ளீட்டா வெளியே வந்து நடிப்புல மட்டும் கவனம் செலுத்தினாரு. என்னதான் எம்ஜிஆர் அளவுக்கே பாப்புலரா அரசியல்ல இருந்திருந்தாலும் சரியான நேரங்கள்ல அவருக்கு கட்சிகள்ல கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்காம போனதால சிவாஜியோட அரசியல் பயணம் தோல்வியில தான் முடிஞ்சது. என்னதான் தோல்வியில முடிஞ்சாலும் கடைசி வரைக்கும் அரசியல்ல கரைபடியாத கரங்களோட பயணிச்சதாலேயே சிவாஜி நிறைய பேரோட மனசுல ஒரு நல்ல தலைவனாவே இன்னும் இருக்காரு. இந்த வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு நடிகை. சினிமா அரசியல்னு 2 ஃபீல்ட்லயும் வெற்றி கொடி நாட்டின ஒரே பெண்மணி ஜெயலலிதா. ஜெயலலிதா என்னும் நான் 1961 இருந்து 80 வரைக்கும் 140 படங்கள்ல நடிச்ச ஜெயலலிதா அப்போதைய சூப்பர் ஸ்டாரான எம்ஜிஆரோட மட்டும் 28 படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை,
எம்ஜிஆர் உடனான இந்த நெருக்கத்தாலேயே எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஏடிஎம்கேல சேர ஜெயலலிதாவுக்கு அழைப்பு வந்துச்சு. 1982 ஏடிஎம்கேல சேர்ந்ததுக்கு அடுத்த வருஷமே கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரா ஆனாங்க ஜெயலலிதா. 1984 ஜெயலலிதாவை மாநிலங்களவை உறுப்பினராக்கினாரு எம்ஜிஆர். இதுல கட்சியில இருந்த மூத்த தலைவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஏடிஎம்கேவோட நிறைய பொது மேடைகள்ல ஜெயலலிதாவையே முதல்ல பேச வச்சாரு எம்ஜிஆர். என்றைக்கும் அவர் புரட்சி தலைவர் அவர்களின் அன்பை பெற்ற தம்பி என்ற பெருமைக்குரியவர். அதற்கு அடையாளமாகத்தான் இந்த திருமண விழாவிற்கு இது பெரிய மாநாடு என்று வியக்கும் அளவிற்கு நீங்கள் அனைவரும் திரண்டு வந்திருக்கிறீர்கள். 1987 எம்ஜிஆர் இறந்த அப்புறமா கட்சி ரெண்டா பிரிஞ்சதால தேர்தல்ல எந்த அணிக்குமே ரெட்டல சின்னம் கிடைக்கல. ஜெயலலிதா டீமுக்கு சேவல் சின்னமும் ஜானகி டீமுக்கு இரட்டை புறான ஒரு சின்னமும் கிடைச்சது. நின்ன 40 தொகுதிகள்ல ஜெயலலிதா கூட்டணி 38 தொகுதிகள்லயும் போடி நாயக்கனூர் தொகுதியில ஜெயலலிதாவும் ஜெயிச்சு ஏடிஎம்கேவை ஒன்னாக்கி ரெட்டல சின்னத்தை மீட்டாங்க ஜெயலலிதா. தமிழ்நாட்டோட முதல் எதிர்க்கட்சி தலைவரா பதவியேற்றாங்க. 1989 சட்டமன்றத்துக்குள்ள நடந்த மோதல்ல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இனி சட்டமன்றத்துக்குள்ள வந்தா முதலமைச்சரா தான் வருவேன்னு சவால் விட்டுட்டு போனாங்க ஜெயலலிதா. 2 வருஷத்துல டிஎம்கே ஆட்சி கலைக்கப்பட்டு 1991 நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸோட கூட்டணி வச்சு ஜெயிச்சு முதலமைச்சரா சட்டசபைக்குள்ள போனாங்க ஜெயலலிதா. ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். 91 இருந்து 96 வரைக்கும் ஏடிஎம்கே மேல வந்த நிறைய ஊழல் புகார்களால 96 நடந்த எலெக்ஷன்ல வெறும் 4 தொகுதியில தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது. டிஎம்கே 221 தொகுதியில ஜெயிச்சது. நின்ன சொந்த தொகுதியிலேயே தோத்து போனாங்க ஜெயலலிதா. திரும்பியும் 2001 வந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கரமா பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு மறுபடியும் சிஎம் ஆனாங்க ஜெயலலிதா. அந்த பீரியட் தமிழ்நாடோட அரசியல் கிழமையா அவ்வளவு பரபரப்பா இருந்துச்சு. கலைஞர் கைது, வீரப்பன் கொல்லப்பட்டது, காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி கைது, ஸ்ட்ரைக்ல ஈடுபட்ட அரசு ஊழியர்களை மொத்தமா வேலையை விட்டு தூக்குனதுன்னு பிரேக்கிங் நியூஸ்க்கு பஞ்சமே இல்லாம இருந்துச்சு. அடுத்து வந்த 2006 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே தோத்துருச்சு. 2004 2009 வந்த நாடாளுமன்ற தேர்தல்களையும் ஏடிஎம்கே தோத்துச்சு. ஆனா 2011 நடந்த எலெக்ஷன்ல 203 தொகுதிகள்ல ஜெயிச்சு டிஎம்கேக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தோக்கடிச்சாங்க ஜெயலலிதா. 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே 39க்கும் 37 தொகுதிகளை ஜெயிச்சது. டிஎம்கே எல்லா தொகுதிகளிலும் தோத்துருச்சு. 2014 சொத்து குவிப்பு வழக்குல சிஎம்மா இருக்கும் போதே அரெஸ்ட் ஆகி சிஎம் பதவியை இழந்தாங்க ஜெயலலிதா. ரிலீஸ்க்கு அப்புறம் 2015 மறுபடியும் சிஎம் ஆனாங்க. ஆனா 2016 நடந்த எலெக்ஷன்ல மறுபடியும் ஏடிஎம்கே ஜெயிக்க ஜெயலலிதா சிஎம் ஆனாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறமா ஒரே கட்சி மறுபடியும் ஆட்சியை பிடிச்சது ஜெயலலிதா பீரியட்ல தான். 1984 ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சி தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தொடருவது என்பது 1984 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் இப்பொழுதுதான். ஆனா ஆட்சிக்கு வந்து சில மாசங்களிலேயே உடம்பு சரியில்லாம போய் இறந்து போனாங்க. வெற்றி தோல்வின்னு ரெண்டையுமே சரிசமமா அரசியல பார்த்தாலும் தன்னந்தனியா ஒரு பெண்ணா தமிழக அரசியல்லையே ஜெயலலிதா பண்ண சம்பவம் மரண மாசாதான் இருந்துச்சு. தமிழ் திரையுலகத்திலயும் சரி தமிழக அரசியல்லையும் சரி தவிர்க்க முடியாத மனிதரா உருவெடுத்த அடுத்த பிரபலம் கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்த் சினிமாவுக்கு வந்த கொஞ்ச காலத்திலேயே அவருக்கு ரசிகர் மன்றங்கள் தொடங்கினாங்க. ரசிகர் மன்றங்களை வச்சு படங்களை ஓட்ட நினைக்காம அதை நற்பணி மன்றங்களா மாத்தினாரு விஜயகாந்த். நடிகரா இருக்கும்போதே சொந்த பணத்துல ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையா 25 லட்சம் கொடுக்கறது, தையல் மிஷின் தர்றது, மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர்னு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய உதவிகளை செஞ்சாரு விஜயகாந்த். நடிகரா இருக்கும்போதே ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சு பெரிய பெரிய போராட்டங்களை நடத்தினாரு விஜயகாந்த். பல வருஷமா இருந்த கடன் எல்லாம் அடைச்சு தமிழ் சினிமாவுக்கு விடிவெளியா ஆனார். 2005 செப்டம்பர் 14 அன்னைக்கு தேமுதிகங்கிற புது கட்சியை தொடங்கினாரு விஜயகாந்த். எல்லா கட்சிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி விஜயகாந்தோட முதல் மாநாட்டிலேயே லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டாங்க. நான் வருவேன், ஏன் வெறி, ஏன் மக்கள்ரா, ஏன் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன? ஊழலை ஒழிக்கிறதும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இருக்கிறதும் விஜயகாந்தோட முக்கிய கொள்கைகளா இருந்துச்சு. 2006 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியே இல்லாம 236 தொகுதிகளிலையும் தேமுதிக நின்னுச்சு. 8.45% ஓட்டு வாங்கி 2 பெரிய திராவிட கட்சிகளையும் அதிர வச்சாரு விஜயகாந்த். விஜயகாந்த் எம்எல்ஏவாகி சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாரு. அவர் சட்டமன்றத்துக்குள்ள வந்த அன்னைக்கு இருந்து தினம் ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து சட்டமன்றத்தையே அதிர வச்சாரு. இந்த டைம்ல தான் சென்னையில மேம்பாலம் கட்டுறதுக்காக விஜயகாந்தோட மண்டபம் இடிக்கப்பட்டு விஜயகாந்தோட அரசியல் வளர்ச்சி பிடிக்காம திமுக அராஜகம் பண்றதை ஓப்பனா பேசியிருந்தாரு விஜயகாந்த். திமுக
இவங்க போன ஆட்சியில் என்ன, நீ இந்த ஆட்சியில் பண்ணல, நீ இந்த ஆட்சியில், நீ போன ஆட்சியில் பண்ணல, போன ஆட்சியில் அதை பண்ண இதை பண்ண, இதைத்தானே சொல்கிறீங்க. இதுக்குத்தான் ஒரு தவறு தீர்வு ஆகாதுங்கிறதுனால மக்கள் மாற்றி ஓட்டு போட்டாங்க. மக்கள் மாற்றி ஓட்டு போட்டு நீங்கள் அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும்? 2009 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் தனிச்சு போட்டியிட்டாரு விஜயகாந்த். அதுல 10.5% ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சாரு. 2011 சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. திமுக அதிமுகவுக்கு மாற்று கட்சியா உருவெடுத்து வந்த நேரத்துல அதிமுக கூட கூட்டணி வச்சாரு விஜயகாந்த். ஏடிஎம்கே கூட்டணியில 41 தொகுதிகள் தேமுதிகவுக்கு கிடைச்சது. அதுல 29 தொகுதிகள்ல தேமுதிக ஜெயிச்சது. விஜயகாந்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைச்சது. ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச சில மாசத்திலேயே ஏடிஎம்கே கூட சில கருத்து வேறுபாடு ஆச்சு. சட்டமன்றத்துக்குள்ளேயே காரசாரமான விவாதங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 14 தொகுதிகளோட பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு விஜயகாந்த். ஆனா தேமுதிக எங்கேயுமே வின் பண்ணல. அந்த நிகழ்வுகளுக்கு அப்புறமா தேமுதிக இருந்து 8 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேக்கு போனாங்க. அதுக்கு பின்னாடி விஜயகாந்த் உடல்நிலையும் சரியில்லாம போக அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சு ஓட் பர்சன்டேஜ் 2% குறைஞ்சது. அதுக்கப்புறமா 2023 அவர் இறக்குற வரைக்கும் பெருசா வெளியில கூட அவரை யாரும் பார்க்க முடியாம போச்சு. இப்படி தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய மாற்றா உருவான விஜயகாந்தோட கட்சி ஆரம்பத்துல இருந்த உத்வேகம் போக போக குறைஞ்சு கடைசியில ஒண்ணும் இல்லாமையே போச்சு. அரசியல்ல குதிச்ச நடிகர்கள்ல நம்ம அடுத்து பார்க்க போற நடிகர் பாக்யராஜ். சினிமால அறிமுகமான 3 வருஷத்துல எம்ஜிஆர் மேல இருந்த பற்று காரணமா அவருக்கு ஆதரவா 80கள்ல அரசியலுக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் 89 எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு தனி கட்சியை தொடங்கினாரு பாக்யராஜ். சினிமால அவ்வளவு பீக்கா அப்போ இருந்த பாக்யராஜுக்கு அரசியல்வாதியா மக்கள் கிட்ட பெருசா எந்த ஆதரவுமே கிடைக்கல. தன்னோட கலை வாரிசு பாக்யராஜ்னு எம்ஜிஆர் சொன்னதுக்கு அப்புறம் கூட மக்கள் கிட்ட இருந்து இது எடுபடல. குறுகிய காலத்திலேயே கட்சியை கலைச்சிட்டு ஏடிஎம்கேல சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் 2006 டிஎம்கேல சேர்ந்தாரு. அப்புறம் டிஎம்கேல இருந்தும் வெளியே வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்து இன்னொரு தமிழ் நடிகர் டி ராஜேந்தர். ஆரம்பத்தில் டிஎம்கேல சேர்ந்த டிஆர் 1991 தாயக மறுமலர்ச்சி கழகம்னு தனி கட்சி தொடங்கினார். 1991 எலெக்ஷன்ல 11 தொகுதியில போட்டி போட்டு 2 தொகுதியில ஜெயிச்சாரு. 1996 கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் டிஎம்கேல சேர்ந்தாரு. திமுக சார்பா போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனாரு. 2004 டிஎம்கேல இருந்து மறுபடியும் வெளியேறி அனைத்து இந்திய லட்சிய திமுக இன்னொரு கட்சியை தொடங்கினாரு. கோட்டம் கொடுக்கலையா? இது கோட்டுக்கா வந்த கூட்டம் இல்ல, என் மேட்டுக்கா வந்த கூட்டம். இது பிரியாணிக்கு வந்த கூட்டம் இல்ல, என்கிட்ட பிரியப்பட்டு வந்த கூட்டம். இந்த வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போற நடிகர் சரத்குமார். சரத்குமாரும் 1996 திமுக சேர்ந்து பிரச்சாரம் பண்ணினாரு. அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கிடைச்சது. பின்னாடி டிஎம்கே கூட பல பிரச்சனைகள் வந்து 2001 ஏடிஎம்கேல சேர்ந்தாரு. 5 வருஷத்துல ஏடிஎம்கேல இருந்து விலகி 2007 சமத்துவ மக்கள் கட்சின்னு தனி கட்சியை தொடங்கினாரு. 2009 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு. ஓட்டும் கிடைக்கல, தோத்தும் போனாரு. 2011 மறுபடியும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சதால 2 இடத்துல வின் பண்ணி எம்எல்ஏவா ஆனாரு. 2016 கட்சிக்குள்ள பூசல் வந்து கட்சியே 2ஆ உடைஞ்சது. 2021 மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி வச்சாரு. போட்டியிட்டு எல்லா இடத்துலயும் தோத்து போனாரு. கடைசியா இப்ப கட்சியவே முழுசா பிஜேபியில சேர்த்து தொண்டர்களையே ஆதரவு வச்சாரு. இதே மாதிரி அரசியலுக்கு வந்து இன்னொரு நடிகர் கார்த்திக். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சின்னு தொடங்கி 3 வருஷத்துல கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போற நடிகர் கமல்ஹாசன். ஆரம்பத்துல இருந்தே கமல் அரசியலுக்கு வருவாருன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா நான் அரசியலுக்கு பொருத்தமானவர் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாரு. 2013 கமல் நடிச்ச விஸ்வரூபம் பட ரிலீஸ் பிரச்சனை வந்தப்போ முதல் முறையா ஜெயலலிதாவோட அரசு தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு ஓப்பனா பேசினது நாட்டையே ஆதரவிச்சது. என் ரசிகர் கூட்டத்தில் இருக்கும் முஸ்லிம்கள் உங்களுக்கும் சகோதரர்கள், எனக்கும் சகோதரர்கள். அதுக்கப்புறம் 2017 பிக் பாஸ் தொகுத்து வழங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஓப்பனா அரசியல் பேச ஆரம்பிச்சாரு கமல். இனி என்ன வேலை எனக்கு என்று கேட்க மாட்டேன். உங்கள் வேலைதான் என் கடமை, என் வாழ்வு. ஆளுங்கட்சியை தாக்கி நிறைய ட்வீட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. கமலோட அரசியல் வெறும் ட்விட்டர்ல தான் விமர்சனம் வர ஆரம்பிச்சது. 2018 மதுரையில பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி மக்கள் நீதி மையம்னு தனி கட்சியை தொடங்கினார். இந்த கட்சியின் பெயர் மக்கள் நீதி மையம். அடுத்த வருஷம் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் தனித்து போட்டிக்கிட்டாரு. ஆதிக்கவாதிகளும் வேண்டாம், அடிமைகளும் வேண்டாம். குடும்பமா சேர்ந்து தமிழ்நாட்டையே கூறு போட்ட சமூக விரோதிகள் கூட்டம். எல்லா தொகுதிகளிலும் தோத்தாலும் மொத்தமா 15,75,000 ஓட்டு வாங்கினார். அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சது மக்கள் நீதி மையம். என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் ஒரு மாற்று கட்சியா கமல் இருப்பாருன்னு மக்கள் நம்பிட்டு இருந்த நேரத்துல இந்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சு போட்டியிடாம திமுக ஆதரவா பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு வர்றாரு. 1991 இருந்து ரஜினி ஜெயலலிதா தலைமையிலான அரசுக்கு எதிராக படங்கள்ல நிறைய வசனமும் பாடல் வரிகளையும் வச்சுட்டு வந்தாரு. என் சரித்திரத்தில் என்னாலும் பெண்மகள் ஜெயித்ததில்லை. கட்சி எல்லாம் இப்ப நமக்கு அதுக்கு கருத்தின் கையில் அது இருக்கு. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம்.
தொடர்ந்து ரஜினியோட நிறைய ஸ்பீச்சஸும் நடவடிக்கைகளும் ஜெயலலிதாவுக்கு எரிச்சலூட்டும் விதமா இருந்துச்சு. சில அரசியல்வாதிகள் மேடைக்கு மேடை கண்டபடி உங்களை சாடுகிறார்களே, உங்களை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்களா? பழுத்த மரத்துக்கு தான் கல்லடி விழுத சொல்லுவாங்க. இந்த மரம் இன்னும் பழுக்கவில்லை, அதுக்குள்ள இந்த கல்லடி விழுதா? நான் இன்னும் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ள இப்படி வந்து நம்மளை சாடுறாங்கன்னு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னா தெரியாது. பயப்படுறாங்க. என்ன பார்த்து டெஃபினட்டா பயம் இல்லைங்க, சத்தியமா என்ன பார்த்து பயம் இல்லை. என் பின்னால நீங்களா இருக்கீங்கல்ல, உங்களை பார்த்து தான் பயப்படுறாங்க. 90களில் நடிகர் சங்கம் சார்பா ஒரு திரைப்பட நகரம் தொடங்கப்பட்டு அதுக்கு ஜே திரைப்பட நகர்னு பேர் வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல திரைப்பட நகருக்கு எம்ஜிஆர் நகர்னு வைக்கலாம், சிவாஜி நகர்னு வைக்கலாம், ஏன் ஜே நகர்னு வச்சீங்கன்னு ஜெயலலிதா முன்னாடியே பேசி அதிர வச்சாரு. 1996ல தன்னோட ஆதரவை ஏடிஎம்கேக்கு எதிராக சொன்னதால அந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே படுதோல்வி அடைய பெரிய காரணமா அமைஞ்சது. இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. வாழ்க்கையில மாற மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு பண வெறி இருந்தது, அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வெறி வந்திருக்கு. ரஜினிகாந்த் பேச்சு இனிமே எடுப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடாது, தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க. இப்படி தமிழக அரசியலையே நிர்ணயிக்கிற பெரிய சக்தியா இருந்தாலும் முழுசா அரசியலுக்கு வராம பின்வாங்கி படங்கள்ல மட்டும் அரசியல் பேசி வந்தாரு ரஜினி. 2017ல ஒரு வழியா நான் அரசியலுக்கு வர்றது உறுதினு ரசிகர்கள் முன்னாடி பதிவு பண்ணாரு. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளையும் ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்த அப்புறம் கட்சி நான் தொடங்க போறது இல்ல, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சினிமால மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ரஜினி. இத்தனை நடிகர்கள்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும்தான் சினிமால இருந்து ப்ராப்பரா அரசியல்வாதியா சினிமால பெற்ற அதே வெற்றியை தாண்டி சரித்திர வெற்றிகளை படைச்சு அரசியல் களத்தையே மாட்டினாங்க. இந்த வரிசையில தமிழ்நாட்டோட நம்பர் 1 ஸ்டாரா பீக்ல இருக்கிற டைம்லயே இனிமேல் நான் படங்கள்ல நடிக்க போறது இல்லைன்னு பகிரங்கமா அறிவிச்சு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தளபதி விஜய். விஜய்க்கு தமிழ்நாட்டுல இருக்க ஆதரவை பார்த்து இருக்கிற எல்லா பெரிய கட்சிகளுமே பயத்துல தான் இருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா பெற்ற அதே வெற்றியை விஜய் பெற்று 2026ல மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை பெறுவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். விஜயோட சுவாரஸ்யமான அரசியல் பயணத்தை சீக்கிரமே நம்ம சேனல்ல ஒரு தனி வீடியோவா பார்க்கலாம். இந்த தேர்தல் எல்லாம் போட்டிட்டு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன்று அமைப்பாங்கல்ல, நாங்கள் சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிற்க போகிறோம்.